மாசம் மாசம் ஒரு நகைச்சீட்டு மாதிரி போடுங்க. நகைச்சீட்டு தான் போடணும், சீட்டு போடக்கூடாது. குரு உச்ச பலம்ல இருக்கும்போது அது தங்கமா நமக்கு மாறணும். மாட்டு பண்ண வைக்கலாம். பசுமாட்டு பண்ண வச்சாங்கன்னா ரொம்ப சூப்பரா வருவாங்க சிம்மம். எதிர்பாராது நடக்கக்கூடிய ஒரு யோகமாக இந்த ஒரு சிம்ம ராசிக்கு இந்த 60 நாட்கள் உங்களுக்கு பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். எக்ஸிஸ்டிங் கடனை நீங்க அப்டேட் பண்ணி வாங்கிட்டு சில்லறையா நிறைய இடத்துல இஎம்ஐ கட்டுவீங்களா, அந்த கடன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி ஒரே கடனா வச்சுக்கக்கூடிய நிலைமை தான் இந்த கடன் வாங்கக்கூடிய. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ்ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம்மா. அற்புதங்கள் கொடுக்கும் 60 நாட்கள் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான அற்புதங்கள் கொடுக்க இருக்கு? ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம், இனிய நமஸ்காரங்கள். எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். இந்த 60 நாட்கள் பெரிய மாற்றங்களை கண்டிப்பா எல்லா இடத்துலையும் உருவாக்குங்கிறதுல நான் சொல்லலை. வேதாங்கம்னு சொல்லக்கூடிய ஜோதிஷ சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய இது ஒரு மகா யோகம். ஆக்சுவலாக அந்த ஒரு விஷயம் இப்போ நடக்க போகிறது ஆரம்பிச்சிருச்சு. வி ஆர் லேட் பை 2 days அப்படின்னு சொல்லலாம். நார்மலாகவே அஸ்ட்ராலஜியில் சனிக்கும் குருவுக்கும் ரொம்ப பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஒரு விஷயம் உலகத்தில் நடக்குது அப்படின்னா சனியோடைய அட்டெம்ப்ட் இல்லாமல், சனியோடைய ஆஸ்பெக்ட்னு சொல்லுவோம், பார்வை இல்லாமல், சனியுடைய கோச்சார நகர்வு சம்பந்தப்படாமல் ஒரு விஷயம் நடக்காது. இப்போ குரு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மாறாரு அப்படின்னா கண்டிப்பாக நல்லது பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். அதுவும் குரு இப்போ உச்சஸ்தானத்தில் நம்மளே பேசியிருக்கோம் நம்ம சேனலில், குரு எப்படிப்பட்ட நல்லது பண்ணுவாங்க. அதில் பூச நட்சத்திரத்தில் குரு போகும்போது அது பேர் குரு புஷ்ய யோகம்னு சொல்லுவாங்க. இந்த குரு புஷ்ய யோகம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான யோகம். குரு இப்போ புஷ்ய நட்சத்திரத்தில் ஸ்டார்ட் ஆகிட்டார், விச் மீன்ஸ் ஜூன் 16th ஆகஸ்ட் 16th வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 60 days 60 நாட்கள் பொற்காலம்னு சொல்லலாம். அதான் சொன்னேன், அற்புதங்கள் செய்யும் 60 நாட்கள்னு சொன்னதுக்கு ரீசன் அதுதான். ஏன்னு கேட்டால் இதில் ஃபுல்லாகவே நல்லது தான் நடக்கும், கெட்டது நடக்காது. ஏன்னா ஒரு வண்டி போய் நிற்குதுமா, அந்த வண்டியை தள்ளனா தான் அடுத்த லெவலுக்கு போகும். சரியா? இப்போ தள்ளக்கூடிய நிலைமைகளில் குரு உட்காந்துருக்காரு. அப்போது ஒரு வீட்டில் நல்ல காரியம் நடக்கணும், ஒருத்தர் வீடு கட்டணும். இப்போ நீட்டில் ஏகப்பட்ட பேர் கிளியர் பண்ணி லோக்கல்லையும் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். லோக்கல் நான் சொல்கிறது வெளி ஸ்டேட்லாம் போகாமல் இங்கேயே கிடைக்கும். குரு உள்ளே மாறிட்டார். குரு மாறுறதுக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய சம்பவங்களும் குரு உச்சஸ்தானம் பெறும்போது குழந்தைகளுக்கு சாதகமான விஷயமாக, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு சாதகமான விஷயமாக, புரியுதா? இல்லைன்னா ஆசிரியர்களுக்கு சாதகமான விஷயமா. நீ நியூஸ் பேப்பர் படிச்சீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கண்டென்ட்டாகவே இருக்கும். அப்போ குரு புஷ நட்சத்திரத்தை தாண்டார்னா இந்த 60 நாட்கள் ஏகப்பட்ட பேருக்கு 6 விதமான நல்ல பலன்கள் நடக்கும். 6 விதமான பலன்கள் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி டிபெண்ட்ஸ் அப்பான் ஒரு ராசிக்கும். ஒரு சில பேருக்கு அருமையான ஒரு கோர்ஸில் சீட்டு கிடைக்கும், ஒரு சில பேருக்கு மெரிட்டில் சீட்டு கிடைக்கும், ஒரு சில பேர் வீட்டுக்கான கடனை க்ளோஸ் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வீடு வாங்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது, இல்லை புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். நிறைய பேர் எக்ஸிஸ்டிங் கடன் இஎம்ஐயை டோட்டலாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி 6 விதமான பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். இதில் ஒரு 5 ராசிக்கு மட்டும் நிறைய பேருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் இந்த ஒரு 60 நாள். அதே மாதிரி இந்த டைமில் ஆரம்பிக்கிறது எல்லாமே பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கும். எப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம், ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னாவே அது ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி. ஒரு 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 இண்டஸ்ட்ரி நீங்கள் தொடங்குறீங்கன்னா இந்த டைமில் அது சராசரியாக ஒரு 12 × 5 × 5 இவ்வளோ வருஷங்கள் அதை தாங்குற மாதிரி, அந்த அளவுக்கு அவங்க வம்சாவளிகள் எடுத்து அந்த இண்டஸ்ட்ரியை நடத்துகிற மாதிரி, இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகம். அதனால ஒருத்தருக்கும் ஒரு விதமான மாற்றங்கள் கொடுக்கும். நீங்க சொல்லக்கூடிய இந்த அற்புதங்கள் ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த அற்புதங்கள் கொடுக்கும் 60 நாட்கள் என்ன மாதிரியான அற்புதங்கள் கிடைக்கிறது? சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம், இது கம்ப்ளீட்டாக நான் பார்க்குறது முதலீடுகளுக்கான காலம் வேலையாக தான் நான் பார்க்குறேன். இந்த 60 நாட்கள் சில பேர் இஎம்ஐலையார் கட்டி ஒரு நிலத்தை வாங்குங்க. நிலத்தில் முதலீடு பண்ணுறது இந்த டைம் பீரியடில் ரொம்பவுமே அத்தியாவசியம். யாரெல்லாம் ஒரு வேளை இந்த ஃபீல்டு மாறணும், எனக்கு வேலை பிடிக்கல, வேலை மாறணும், முடிஞ்ச அளவுக்கு நான் வேறு ஊருக்கு போய் செட்டில் ஆகிடணும். இப்போ இந்த டைம் பீரியடில் நிறைய பேர் ஃபாரின்லாம் பிஆர் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, எனக்கு கிடைக்குமா, பிஆரோட சேர்ந்து வேலையும் கிடச்சி போகுமா, இல்லை அங்கே போய் வேலை தேடணுமா. இந்த மாதிரி குறிக்கோள் இருக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்களுக்கு 80% ஃபாரினுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். ஏகப்பட்ட பேர் கண்டிப்பாக வேலையை மாறியே தீர்வீங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல குரு புஷ்ய யோகம் ஏற்படுது. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த 12ஆம் இடம் அப்படின்னாவே அயன சயன போக விரயஸ்தானம். 2வது மறைமுகமாக இருக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ ஊரை விட்டு வெளியே போகிற மாதிரி, வெளிநாட்டில் போய் நம்ம குடியுரிமை வாங்குற மாதிரி, வெளிநாடு வாழ் நபர்களுக்கு அங்கே புதுசாக தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி, படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வேற ஊர் வேற ஸ்டேட்டில் உங்களுக்கு இன்ஃபேக்ட் உங்களுக்கு இது கிடைக்கக்கூடிய சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அங்கே உங்களுக்கு மெரிட் சீட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், நம்ம இடத்த வேற இடத்துக்கு மாறுற மாதிரி. சில பேர் இருக்கிற கடையை வேற இடத்துக்கு மாற்றுவாங்க.
சில பேர் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு ஜம்ப் அடிப்பாங்க. நைட் ஷிஃப்ட் இல்லாமல் டே ஷிஃப்ட்டுக்கு மாறுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சிம்மத்துக்கு மிக மிக அதிகமாக நடக்கும். ஆனால் நான் சொல்லக்கூடியது இந்த குரு புஷ்ய யோகத்தை சிம்மராசி நண்பர்கள் ஒரு நகைச்சீட்டு போடுங்க. நான் சொல்றது ரொம்ப பேசிக்காக சொல்ல, ஒரு 500 ரூபா 1000 ரூபா கட்டி மாதம் மாதம் ஒரு நகைச்சீட்டு மாதிரி போடுங்க. நகைச்சீட்டு தான் போடணும், சீட்டு போடக்கூடாது. குரு உச்ச பலம்ல இருக்கும்போது அது தங்கமாக நமக்கு மாறணும். இல்லையா ஒரு நிலம் வாங்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சு ஒரு நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணி நல்லா டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணி கரெக்டாக அதை வந்து பிளான் பண்ணிங்கன்னா நிலத்தில் முதலீடு பண்ணலாம். லாங் டேர்மாக பிளான் பண்ணோன்னா நிறைய பேர் இதை வந்து மாட்டு பண்ண வைக்கலாம். இப்போ பசுமாட்டு பண்ண வச்சாங்கன்னா ரொம்ப சூப்பராக வருவாங்க சிம்மம். ரெண்டாவது, இருக்கிற வீடை மாற்றணும்னா இப்போ வேற இடத்துக்கு நீங்கள் வீடு மாறக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படுதுன்னா அந்த நதி பக்கத்துலேயோ ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கும், அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் குடிபெறக்கூடிய வாய்ப்புகள் வந்து சிம்மத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். நைட்டு தான் சார் என் வேலையை, டே டைம் வேலையே இல்லை சார், எனக்கு என்னோட மெட்டபாலிசம் டோட்டலாக கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசி நண்பர்களுக்கு இப்போ டைரெக்டாகவே வந்து புது வேலைக்கு இன்ஃபேக்ட் டே ஷிஃப்ட் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டைம் பீரியடில் ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ சிம்ம ராசி நண்பர்கள் கண்டிப்பாக ஸ்டாமினா இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த குரு புஷ்ய யோகத்தில் கன்ஜங்க்ட் ஆகும்போது உடம்புல வந்து அயர்ன் சத்து குறையும். அதனால கண்டிப்பாக அயர்ன் இன்டேக், விட்டமின் இன்டேக் கண்டிப்பாக வந்து சிம்மராசி நண்பர்கள் அதிகமாக பண்ணணும். என்ன பண்ணாலும் கோவிலுக்கு போகிறது மறந்துடாதீங்க. விரயஸ்தானத்தில் குரு புஷ்ய யோகம் ஏற்படும் போது ஆலயம் கண்டிப்பாக ஒரு நாளார் கால் மிதிக்கணும். நீங்கள் அப்போ 60 நாட்களும் காலையில் 6 to 7 ஏதோ ஒரு கோவில், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கார போங்க. பெரிய மாற்றங்கள் சிம்மராசி நண்பர்களுக்கு இருக்க போகுது. இப்போ என்னன்னா இவங்க லோன் அப்ளை பண்ணாங்கன்னா எக்ஸ்ட்ரா வட்டி கிடைக்கும். அதாவது இன்னொரு கான்செப்ட்ல இருக்கு, காலபுருஷனுக்கு 4ஆம் வீடா இருக்கறனால இந்த வீடு ஆல்ரெடி லோன் வாங்கியிருப்பாங்க. இப்போ அந்த வீடு லோன் வாங்கி 10 வருஷம் ஆயிருக்கும், இல்லை 5 வருஷம் ஆயிருக்கும். அந்த வீட்டுடைய ரேட்டு அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆயிருக்கும். அதை பேங்க்ல போய் பிளட்ஜ் பண்ணும்போது அப்டேட் லோன் கிடைக்கும். அதை எடுத்து உங்களுக்கான நிறைய கடனை வந்து க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட இந்த கால நிலைமைகள் ஏற்படும். அப்போ கண்டிப்பாக ஒரு கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலைமையும் வரும். இப்போ என்னன்னா உங்க உழைப்புக்கு ஏதோ ஊதியம் கிடைக்கும். லாஸ்ட் ஒரு 4-5 months நெருடலாக இருக்கக்கூடிய நிலைமைகள் இருந்தால் கூட இப்போ புதுசாக ஒன்று அப்ளை பண்ணும்போது நடக்கும். ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக நல்லா இருக்கு. பெருசாக எதிர்பார்க்காதீங்க. விரயத்தில் குரு புஷ்ய யோகம் இருக்கும்போது நேரடியாக நமக்கு ஹெல்ப் பண்ணாது. இது என்னன்னா கொலாட்ரல் விக்டரின்னு தான் சொல்ல முடியும். யாருக்கோ நடக்கும், யாரோ அங்கே நடக்க வேண்டியது நமக்கு நடந்துச்சு. எதிர்பாராது நடக்கக்கூடிய ஒரு யோகமாக இந்த ஒரு சிம்ம ராசிக்கு இந்த 60 நாட்கள் உங்களுக்கு பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். ஏன்னா அஷ்டமத்தில் சனி, விரயத்தில் குரு புஷ்ய யோகம் எதுவுமே நேரடியாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது, மறைமுகமாக தான் ஹெல்ப் பண்ணும். சர்வீஸ் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வீட்டில் தூக்கத்தை எதிர்பார்க்காதீங்க. நிறைய ட்ராவல் இருக்கும், ஆனால் கண்டிப்பாக அதுக்கான ஒரு ஊதியம், அதுக்கான ஒரு பெரிய சம்பளம், இன்ஃபேக்ட் புது ஃபீல்டு, புது ஜாப்பு, புது செக்டார் என்ன நீங்கள் பிளான் பண்ணாலும் நடக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு திவ்யமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சொல்லுது. கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் சொன்னீங்க. இதற்கு முன்பு இருந்தக்கூடிய கடனை அடைக்கக்கூடிய ஒரு நிலைனாலும் ஏற்படும். அதுதான் நான் சொன்னேன். அதாவது என்ன, எக்ஸிஸ்டிங் கடனை நீங்கள் அப்டேட் பண்ணி வாங்கிட்டு சில்லறையாக நிறைய இடத்துல இஎம்ஐ கட்டுவீங்களா, அந்த கடன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி ஒரே கடனாக வச்சுக்கக்கூடிய நிலைமை தான் இந்த கடன் வாங்கக்கூடிய. ஏன்னா குரு புஷ்ய யோகம் வந்து கெடுதல் பண்ணக்கூடிய கடனாக இருக்காது. எங்கள் தாத்தாக்கு கேன்சர், அதனால போய் அட்மிட் பண்ணால் 10 லட்சம் வேணும், நான் போய் ஃபர்ஸ்ட் லோன் வாங்குறேன், இந்த மாதிரி விஷயத்த கொடுக்காது. யூ ஷுட் பி வெரி கிளியர் இனஃப். இதில் வந்து நல்லது பண்ணுறதுக்கு தான் இந்த யோகம் பண்ணுமே தவிர கெட்டது பண்ணுறதுக்காக இந்த குரு புஷ்ய யோகம் ஹெல்ப் பண்ணாது. படிக்கிற குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் சார்? கொஞ்சம் தள்ளி போய் தான் முக்கியமான சமாச்சாரம். இந்த சிம்மத்தில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள், ஒருவேளை நீங்கள் ஐஐடி ஜேஇ எழுதினாலும், சிவில் சர்வீஸ் எழுதினாலும், நீட் எழுதினாலும், முதல் விஷயம் நான் சொல்ல வேண்டியது, லாஸ்ட் கவுன்சிலிங் வரைக்கும் தயவு செய்து பொறுமையாக இருங்க. ஏன்னா விரயத்தில் குரு புஷ்யம் யோகம் இருக்கும்போது லாஸ்ட் சீட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் கிடைக்கும். நம்ம இனிஷியலாகவே நம்ம எதிர்பார்த்த காலேஜ் கிடைக்கல, நமக்கு கட் ஆஃப் இல்லை அப்படின்னு சொல்லி டக்குன்னு மாறுறதோ, வேஸ்ட் பண்ணி கொண்டு போய் வேறு ஏதாவது ஒரு பேசிக் டிகிரியில் போய் பணம் கட்டுறதோ இது பண்ணாதீங்க. ப்ளீஸ் வெயிட் டில், அதாவது எங்கேயாரோ ஆல்ரெடி சொல்லி ஒரு பேசிக் அட்வான்ஸ் கொடுத்து உங்களுடைய என்ன சொல்கிறது ஒரு ஆறுதலுக்காக எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக ஒரு சீட்டில் நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் என்னுடைய ப்ரெடிக்ஷன் என்னன்னா, லாஸ்ட் கவுன்சிலிங் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும், சீட்டு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு காலேஜ் கிடைக்காம இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்குற கோர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால தைரியமா இருக்கலாம். இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக? மெயினாக என்ன கேட்டிங்கன்னா, சயனகோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள், அனந்த பத்மநாபன், இல்லைன்னா பள்ளிகொண்ட பெருமாள், இவரை போய் பாட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை கொடுக்கும். பாசிபிளாக அந்த ஊருக்கே போய், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீரங்கம் போறீங்கன்னா ஸ்ரீரங்கத்துலேருந்து நடந்து போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இல்லை நீங்கள் திருவனந்தபுரம் போறீங்கன்னா திருவனந்தபுரத்துலேருந்து இறங்கி போய் சுவாமி தரிசனம். ஏன்னா சனி வந்து திரிகோணத்தில் இருக்கும்போது கால் பயணமாக போகணும், பாத யாத்திரையாக போகும்போது அது வெற்றியை கொடுக்கும். அதனால இந்த விஷயத்த சொல்கிறோம், அவ்வளோதான்.
100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் சார்? விரயத்தில் குரு புஷ்ய யோகங்கிறதுனால ரொம்ப பெரிய அளவுக்கு நம்ம எதிர்பார்ப்புகள் கிடையாது. சந்தோஷம் கம்மி தான். அதாவது நான் சொல்றது ஒரு 70%. பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அந்த ரிலீஃப் வந்து உங்களுக்கு 80% ஸ்ட்ராங்காக இருக்கும். தைரியமாக இருக்கலாம். இந்த அற்புதங்கள் கொடுக்கக்கூடிய 60 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து ராசிக்காரர்களுக்கும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஜென்ரலா இவங்க என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கா சார்? அதாவது இந்த 12 ராசிகளுக்குமே கூடிய கான்செப்ட் பார்த்தோம்னா, காலபுருஷ தத்துவத்தின் படம் பார்த்தோம்னா, இதில் மெயினான விஷயங்களே குரு புஷ்ய யோகம் அப்படின்னு ஒரு யோகத்தோடைய கான்செப்டே பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு ஜபத்தை ஆரம்பிக்கிறதும், புதுசாக தான தர்மங்கள் செய்யறதுக்கும், குரு உபதேசம் வாங்குறதுக்கும், ஒரு யோகா ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த காலகட்டங்கள் ஆரம்பிச்சாங்கன்னா பெரிய அளவுக்கு வச்சுக்கிறோம். இந்த டைம்ல குழந்தை பிராப்தமானா கூட அந்த குழந்தை பெரிய அளவுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு சாதிக்கக்கூடிய திறமை பிறக்கும். இதுல மெயினா பாத்தீங்கன்னா அந்த குரு புஷ்ய யோகம் கனெக்ட் ஆகும்போது வாழ்க்கையில நான் பார்க்கறது கடன் தீரக்கூடிய காலமா தான் நான் பார்க்கறேன். 12 ராசிகளுக்கும் ஒரு விதமான கடன் கண்டிப்பாக தீரும்ங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா தெரியுது. அதே மாதிரி சனிங்கிறது நான் உங்களுக்கு சொன்னேன், கர்மாவிற்கான காரகன். அப்போ புதுசாக ஒரு வேலையை ஆரம்பிக்கிறான், இல்லை வேலை ஒன்று தொடங்குறாங்க, புது வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்கன்னா இந்த 60 நாட்களில் நம்ம ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றிக்கிறோம். அதுக்கும் மேலே இதில் மெயினாக பார்க்க வேண்டியது தீர்த்த ஸ்தலங்களுக்கு சென்று வருவது. நல்ல பெரிய கோவில் சார், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கண்டினியூஸாக ட்ரை பண்ணுறோம், இந்த கோவிலுக்கு போகணும்னு ட்ரை பண்ணுறோம், நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில்கள் மினிமம் 1000 ஆண்டுகள், 2000 ஆண்டுகள், 4000 ஆண்டுகள், கலியுகத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோவில்களுக்கெல்லாம் நம்ம போயிட்டு வந்தோம்னா நம்ம என்டையர் பாடி வந்து எனர்ஜைஸ் ஆகிடும். உங்களுக்கான கர்மா கிளென்ஸ் ஆகும். பேசிக்கலாக எப்போ பண்ண கர்மாவோ நம்ம மூளை சரியாக வேலை செய்யாது. பாதி பேருக்கு டிப்ரெஷன் காலி ஆகக்கூடிய நேரமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா குரு சனியை டச் பண்ணும்போது நமக்கு நல்ல புத்தி கொடுக்கக்கூடிய ஒரு டைமிங். அதனால் சுவாமி கிட்ட போய் நிற்கும் போது நம்ம மூளை நல்லா வேலை செய்யும், கெட்ட எண்ணங்கள் வராது, மைண்ட் டிப்ரெஷன் ஆகாது. அதே மாதிரி ஜப்ப தப்ப அனுஷ்டானங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங் அந்த குரு புஷ்ய யோகம். அப்போ ஏதோ ஒரு ஜபம் எடுத்துக்கலாம். ஓம் நம சிவாயா சொல்லலாம், ஜெய் ஸ்ரீராம் சொல்லலாம், இல்லை நீங்கள் வந்து கண்டினியூஸாக கிருஷ்ண ஜபம் பண்ணீங்கன்னா க்ளீம் கிருஷ்ணாஜ நமகா. இதெல்லாம் வந்து நம்ம ஜபங்களாக செய்யும்போது ஜபம் என்ன பண்ணோம், ஜபம் அப்படிங்கிறது மனசார நீங்கள் நாக்கு உதட ஒத்தாமல் வந்து நம்ம உள்ளே மனசுக்குள்ளேயே வந்து சொல்லிட்டு இருந்தோம்னா உங்கள் சித்த சுத்தி ஏற்படும். சித்த சுத்தி இஸ் பேசிக்லி கிளென்ஸ் ஆஃப் யுவர் மைண்ட். மைண்டில் கன்றாவியான எண்ணங்கள்லாம் வரும். இங்கிருந்து அங்கே குதிக்கலாமா, அவனை போய் அடிக்கலாமா, அவனை முடிச்சிடலாமா, இந்த மாதிரி தப்பான எண்ணங்கள், நெகட்டிவான எண்ணங்கள் எல்லாமே இறந்துரும், செத்துரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கெட்ட கர்மாங்கிறது எந்த ஜென்மத்தில் எந்த பாவம் பண்ணணுமோ அது கிளியர் ஆகும். இப்போ என்ன நடக்கும், கரெக்டான ஒரு கேம் பிளான், கரெக்டான ஒரு வேலைக்கு நம்ம போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இது வந்து ரொம்ப குரு புஷ்ய யோகத்தில் தான தர்மங்களுக்கும், பெரிய பெரிய மகான்களை தரிசிப்பதற்கும், பெரிய பெரிய கோவில்களில் போய் நம்ம சுவாமி தரிசனம் பண்ணுறக்கும், கோவில் கட்டுவதற்கான தான தர்மங்கள் பண்ணுறக்கும், வேத பாடசாலைகள் வந்து வளர்க்கக்கூடிய ஒரு ஸ்தானமும் தான் இந்த குரு புஷ்ய யோகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். இது பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா கடன் கண்டிப்பாக நிவர்த்தி. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக மக்களுக்கு தேவையான பல விஷயங்கள் வந்து இந்த அற்புதங்கள் கொடுக்கும் 60 நாட்களில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த பதிவு மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வேற ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கலாம். நன்றி. தேங்க்யூமா, நமஸ்காரம்.